இது யாரோட கவனக்குறைவான வேலைன்னு? படிக்கட்டுல யார் எண்ணெயை கொட்டினது? என்ன படிக்கட்டுல என்ன ஊத்திருக்கா? இதை யாரும் வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. உமா பவி, நான் இல்ல பெரிய பாட்டி, நான் மேல உங்க கூட தானே இருந்தேன். நானும் தான். சசி, இந்த வேலையை நீதான் செஞ்சியா? சசி, பதில் சொல்லு சசி. படிக்கட்டுல எண்ணெயை நீதான் ஊத்துனியா? நான் உன்கிட்ட தான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. எண்ணெயை நீதான் ஊத்துனியா? இல்ல, கைய காட்டு. நீ எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொன்னதுக்கு அர்த்தம் உன் கையில இருக்க எண்ணெயை உன்னை காட்டி கொடுத்துட்டு பாத்தியா? உண்மையை மறைக்க முடியாது சசி. நீ ஏன் இப்படி பண்ண? பிரமாத பாதாள தேவி, நல்ல விளையாட்டு விளையாடின. இததான் சொல்லுவாங்க ஒரே அம்புல 2 குறின்னு. என் திட்டத்தை பாழாக்குனதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும் சசி. நீயே இப்ப பாப்ப உன் குடும்பத்து ஆளுங்களோட பார்வையில நீ எவ்வளவு மோசமானவளா மாற போறேன்னு. தீமையோட ராஜ்யம் இப்ப இந்த வீட்டுல ஆள ஆரம்பிச்சிடுச்சு. சசி, நீ சீமா அண்ணியோட உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா? இல்ல, நான் என்ன அப்படி பண்ண போறேன்? நான் எதுக்கு சீமாவோட உயிர் எடுக்கணும் சொல்லுங்க பெரியத்த. அது தெரியாம கை தவறி என்ன கொட்டிடுச்சு, அவ்வளவுதான். சசி, நீ அங்கதானே நின்னுட்டு இருந்த. அப்படியே உன் கை தவறி என்ன கீழே கொட்டி இருந்தாலும் நீ சீமாவை கீழே வராம தடுத்திருக்கலாம்ல. ஆனா நீ அப்படி செய்யல. ஒரு நிமிஷம் சசி, நீ எங்க கூட மொட்டை மாடியில இல்லல, அதுக்கப்புறமா நீ மட்டும் கீழே படிக்கட்டுக்கிட்ட என்னடா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னதான் பாம்பை கூட்டிட்டு வந்து கோவில்ல நாம வச்சாலும் அதோட விஷம் அமிர்தமா மாறவே மாறாது. சசி, நேத்து நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க. கொடூரமான விஷ பாம்பா இருக்க. இல்ல 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 இல்ல, இது உண்மை இல்ல. இத நான் பண்ணல. நான் உங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்றேன். அது என்னன்னா, அந்த விஷயம் என்னன்னா, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, பதில் சொல்லு. என்ன காரியம் செஞ்சேன்னு உன்னை பத்தி நீ சொல்ல போற? இந்த சீமா நீ பண்ண எல்லா தப்புகளையும் மன்னிச்சிருக்கா. உன் மேல அவ்வளவு அன்பு காட்டினா. நான் சொன்னதுக்கு அர்த்தம் உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரோட உயிரை கொண்டு வரதுக்காக நீ எங்க கூட மலை மேல உள்ள அம்மன் கோவிலுக்கு வந்தியோ, இப்ப நீ அவளோட உயிருக்கே சதி செஞ்சிருக்க. ஏன்? என்ன அவசியம் இருக்கு? பெரிய பாட்டி, சீமா பார்த்து ஜாக்கிரதை. பெரிய பாட்டி, ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு யாரையும் ஒண்ணு சொல்லாதீங்க. சசி இத வேணும்னே செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. ஏதோ தெரியாம கொட்டி இருக்கும். விட்டுருங்க. அம்மாடி சீமா, உனக்கு நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருங்கம்மா. இது உங்க சொந்த குடும்ப பிரச்சனைன்னு தெரியும். இருந்தாலும் சீமாக்காவோட உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்த பிரச்சனையை நாம இதோட விட்டுறது நல்லதுன்னு தோணுது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சீமாக்காவோட ஆரோக்கியம் தான். அப்புறம் அவங்க சீக்கிரமா குணமாகணும். தேவிகா சொல்றது சரிதான். மன்னிச்சிருமா சீமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, ஒருவேளை நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் சீமாக்காவோட காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்.
நான் ஏன் கேக்குறேன்னா என்னால ஒரே நிமிஷத்துல அவங்க சுளுக்க எடுத்து விட முடியும். இல்ல இல்ல எனக்கு மசாஜ்ல எதுவும் வேண்டாம் பெரிய பாட்டி, ப்ளீஸ் சொல்லுங்க. சீமாக்கா, ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். ஒருவேளை சரியாகலைன்னா நீங்க விட்டுருங்க. சீமா, தேவிகா தான் இவ்ளோ தூரம் சொல்றால, நீ மசாஜ் பண்ணிக்கோ, ஏன் உனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி பிரேம் கண்ணா, சீமாவை அவளோட அறைக்கு கூட்டிட்டு போப்பா. சரி. இங்க பாருங்கம்மா, கடுகெண்ணியை சுட வச்சு அதை ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வாமா. சரிங்க பெரிய பாட்டி, இப்பவே எடுத்துட்டு வரேன். பாத்து மெதுவா. பொறுமையா. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா தாயே, இது என்ன பிரச்சனை? எல்லாமே தெரிஞ்சிருந்தும் என்னால எதையுமே செய்ய முடியல. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அடி அடி சீமாக்கு பட்டிருந்தாலும் எனக்கும் அதே அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நான் எங்க போய்மா சொல்லுவேன்? இப்ப விஷயம் என்னன்னா, என்னால என்னோட வேதனையை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவும் முடியல. அம்மா அம்மா தாயே, எப்படியாவது சீமாவை குணப்படுத்துரு. இந்த கல் சிலைக்கு முன்னாடி கதறதால உனக்கு என்ன ஆக போகுது? நீயே பாரு, உன் துர்க்கை அம்மனோட மிகப்பெரிய பக்தைய அவங்க கண்ணு முன்னாடியே நான் அழிக்க தான் போறேன். அப்புறம் இவங்களால அவளை காப்பாத்தவே முடியாது. துர்காம்மா, சீமாக்காவோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படியாவது இதுல இருந்து விடுதலை ஆகணும். நான் போய் அவங்கள காப்பாத்தணும். என்னம்மா ஒரே பெட்ஜாரா இருக்கு? இப்போ 50 கிராம் ஜிடி கட்டி பெருங்காயத்தோட ஜிடி பெருங்காய பவுடர். சீமாக்கா, உங்க கண்ணை மூடிக்கிட்டு இப்ப நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பாட்டி தான் இப்படி மசாஜ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க வலியெல்லாம் இப்ப எப்படி பறந்து போக போகுதுன்னு. இந்த நிமிஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ சீமா. பாதாள தேவி உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கா. இந்த சேவைக்கு பதிலா உன்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிஞ்சிடும். என் மாயாஜாலத்தோட வேலை இந்த நொடியில இருந்து ஆரம்பிக்க போகுது சீமா. இங்க பாரு பொம்மை, இன்னைக்கு நான் குட் கேர்ள் மாதிரி எங்க அம்மாக்கு நானே ஹோம்ஒர்க் பண்ணி காட்ட போறேன். அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அவங்களோட வலியும் குறைஞ்சிடும். இந்த பொம்மையை விட்டு நான் சீக்கிரமா வெளியே வரலைனா அந்த பாதாள தேவி சீமாக்காவை என்ன பண்ணுவான்னு தெரியல. இங்க இருந்து நான் வெளியே போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நெருப்பு. ஆனா நெருப்பு கிட்ட நான் எப்படி போய் சேருவேன்?
அஞ்சலியால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அவகிட்ட என்னால நேரடியா எதுவும் சொல்ல முடியலையே. அவளால புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் இப்ப வேற வழியை தான் தேர்ந்தெடுக்கணும். அட பொம்மை, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? எனக்கு நிறைய இனிப்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அஞ்சலி. என்கிட்ட சாக்லேட் இருந்தது, ஆனா இப்ப அது காலியா போயிடுச்சு. பூஜை ரூம்ல பிரசாதம் இருக்கும்ல, அதுவும் இனிப்பு தானே. என்ன அங்க கூட்டிட்டு போ அஞ்சலி. ஆனா பொம்மை, நான் உன்னை எப்படி வெளியில கூட்டிட்டு போறது? யாராவது பாத்துட்டாங்கன்னா? அஞ்சலி ப்ளீஸ், எப்படியாவது என்ன கூட்டிட்டு போ. மறைச்சு எடுத்துட்டு போ. யாரும் பார்க்கலையே. ஒருவேளை அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, நான் தேவிகா ஆண்டி வீட்ல இருந்து இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்தேன்னு அப்புறம் எனக்கு நிறைய திட்டு விழும். அஞ்சலி, இங்க பாருமா அஞ்சலி, பிரசாதத்தை அப்படி எடுக்க கூடாது. என்ன ஓரமா வச்சுட்டு துர்க்கை அம்மனை நல்லா வேண்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நீ பிரசாதம் கொடுக்கணும், சரியா? இதுதான் நல்ல வாய்ப்பா. நான் எப்படியாவது இந்த விளக்கு கிட்ட போகணும். அப்ப இதுல தீ பிடிச்சிரும். பரவாயில்லையே தேவிகா, உன் கையில உண்மையிலேயே மாயம் இருக்கு. இப்ப என் வலி ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. அக்கா கொஞ்ச நேரம் தூங்குங்க, அப்புறம் நீங்க நல்லா குணமாயிடுவீங்க. உனக்கு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சீமா, அப்புறம் முழு வலியும் உனக்கு தெரியும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. அட பொம்மை, இந்நேரத்துக்கும் முடி எரிஞ்சிருக்கும். நீ பயப்படாத, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் உனக்காக பிரசாதம் கூட எடுத்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? சாப்பிடு. துர்காம்மா, நான் வாழ்க்கை முழுசா இந்த பொம்மைக்குள்ளேயே கைதியா இருந்துடுவேனா? இதுக்குள்ளேயே அடைஞ்சு நான் வாழ்ந்தாகணுமா? இப்படியே இருந்தா நான் செத்தே போயிடுவேன். யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. சீமாக்கா, சீமாக்கா. சீமா, ரொம்ப நிம்மதி தூங்கு. ஆனா இதுக்கப்புறம் என்னைக்கு உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. இனிமே பாரு, இத வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன். நம்ம குடும்ப ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்க சமையல்ல ஜீடி பெருங்காயத்தை இப்படி சேர்த்துக்கங்க. உணவே மருந்துன்னு பாத்துக்குவீங்க.
சாமுண்டாய நமக. என்னாச்சு? இங்க பாரு, நீ சீமாவை என் வசப்படுத்துறதுக்கு எனக்கு வழியா காட்டின. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். சீமாவோட ஒவ்வொரு பொருளையும் நான் இந்த சிலைக்கு கொடுக்கணும். அதுலயும் முக்கியமா எதெல்லாம் நான் இந்த சிலைக்கு கொடுக்க போறேன்னா, அவளுடைய மாங்கல்யம், அவளுடைய கல்யாண புடவை, குங்கும சிமிழ் எல்லாத்தையும் இந்த சிலைக்கு நான் கொடுக்க போறேன். இந்த காரியம் நிறைவேறணும்னா அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், நிச்சயமா செய்வேன். ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா இந்நேரம் சீமாவுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ, என்னால வலி தாங்க முடியல. சீமா, என்னமா? சீமா, என்னாச்சு? என்னாச்சு? அண்ணி, ரொம்ப வலிக்குதா? இப்ப தேவிகா எண்ணெய் தடவனதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு இல்லம்மா? தெரியல பெரிய பாட்டி, ஆனா என்னால இப்ப வலியை தாங்கவே முடியல. சீமா, நீ வரி பண்ணிக்காத. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீ வலியை பொறுத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாமா, அந்த அம்மனை நினைச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். அடிக்கடவுளே, சீமாக்கு இந்த நிலைமை என்னாலதான் நடந்தது. இப்ப என்ன பண்றது? இனி என்னால சும்மா இருக்க முடியாது. பெரியது, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லு சொல்லு சசி. அது சீமாவோட காலுக்கு என்ன நடந்ததோ அது எல்லாமே சொல்லு சசி. சீமா நீ காலுக்கு என்னாச்சு? ஆனாலும் உன்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பை நீ தவறிட்டினா அதுக்கப்புறம் நான் உன் பையனோட உயிரை எடுத்துருவேன். இல்ல, என்னால அப்படி செய்ய முடியாது. அவ என் பையனை கொன்னுடுவா. சசி, அன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அது வாங்க டாக்டர், வாங்க.
டாக்டர் டாக்டர் சார் வாங்க டாக்டர் வாங்க. சீக்கிரமா வாங்க டாக்டர், எங்களுக்கு கை காலே ஓடல. சீமா வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருமா. தாங்க முடியல, கொஞ்சம் பொறுத்துக்க. உங்களால ஏதாவது உணர முடியுதா? டாக்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. வலியை தவிர வேற எதையும் என்னால ஃபீல் பண்ண முடியல. அப்படிதான் வலிக்கும். உனக்கு இன்னும் அதிகமா வலிக்கும் சீமா. நீ மரணத்துக்கிட்ட பிச்சை கேப்ப, ஆனா அது கூட உன்னோட வேண்டுதலை கேட்காது சீமா. நீ என்னோட சிஷ்யர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தல்ல, இப்ப அனுபவி. இது என் பழி வாங்குறதோட முதல் கட்டம். அப்புறம் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது எப்படின்னா, இந்த விளையாட்டுல இன்னும் அதிக சந்தோஷம் ஏற்பட போகுது.